ராஜகீய வம்சங்கள்ல ஆண் மகனுக்கு தான் பட்டாபிஷேகம் அப்படிங்கிற ஒரு சம்பிரதாயம் இருக்கிறதுனால ஆண் குழந்தை வேணும்னா பெண் குழந்தையா பிறந்தது. வசிஷ்டர் தான் குரு ஆச்சாரியர். அவரை கூப்பிட்டு சொன்னா நான் ஆண் குழந்தை தானே வேணும்னு சொன்னேன்னு. உடனே அவர் சொன்னார், இது என் மேல இல்ல குறை, இதுக்கு மந்திரம் ஜபம் பண்ணினவர் யாகத்துல, அவர் மேலதான் குற்றம், அவரை கூப்பிட்டு கேட்கிறேன். உத்காத்தான்னு பேரு, அவரை கூப்பிட்டா போத்தாவோ உத்காத்தாவோ. அவர் சொன்னார், நீங்க ஆண் குழந்தை பிறக்கிறதுக்கு தான் ஜபம் பண்ண சொன்னேன், அரசனோட மனைவி பெண் குழந்தை வேணும்னு சொன்னா, அதனால நான் அதை ஜபம் பண்ணினேன். உடனே வசிஷ்டர் சொன்னார், உன் பொண்டாட்டி தான் சொன்னாலாம்பா, அவளுக்கு அவளை கூப்பிட்டு கேட்டா, ஆமா நான் தான் சொன்னேன். ஏன் சொன்னேன்னா, ஆமா ஆண் குழந்தையை பத்தி என்ன பிரயோஜனம்னு கேட்டேன். கஷ்டப்பட்டு வளர்த்து கடைசியில் அது ஒரு வாய் சோறு கூட போடாது. பெண் குழந்தையா இருந்தா ஒரு வயத்தறிச்சலாவது இருக்கும், நம்ம அப்பா நம்ம அம்மான்னு. இப்போதைக்கு பெண்களை பெத்துக்கிறது தான் பாக்கியசாலி. பெண்ணை எவன் பெத்துக்கிறானோ அவன் தான் பாக்கியசாலி. ஆணை பொத்துண்டா ஆணை தான் கன்னிகாதானம் புருஷதானம் பண்ணி கொடுத்துடணும். பெத்து வளர்க்கறதோட சரி, ஆனா வளர்க்கறதே கொஞ்சம் ஜாகிரதையா வளர்க்கணும். என்ன வளர்க்கணும்னா, ஒரு வெந்நீராவது காப்பியாவது சமையல் பண்றதாவது சொல்லி கொடுக்கணும் அவனுக்கு. இந்த ஆண் குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, சோத்துக்கு பறக்க வேண்டியதான் போகும். சொல்லி கொடுத்து வளர்த்தா அவன் சமைச்சு எதையா பண்ணிப்பான். இப்ப என்ன ஆச்சுன்னா, இவன் என்ன சொன்னா, மனைவிதான் சொல்லி பெண் குழந்தை பிறந்ததுன்னு உடனே அவள்கிட்ட கோச்சுக்க முடியல. வசிஷ்டரை கூப்பிட்டு சொன்னா, இந்த பெண்ணை ஆணா மாத்துன்னா. இன்னைக்கு சொல்றோமோ பெண் ஆணா மாறலாம், ஆண் பெண்ணா மாறலாம், இதெல்லாம் சாஸ்திரத்திலேயே இருக்கு. ஆனா அதுல பிரச்சனை எல்லாம் வரும், பெரிய பிரச்சனை வரும். அது அப்புறம் சொல்றேன். உன்னை வசிஷ்டர் சொன்னார், இயற்கை அப்படியே விட்டுடும், உனக்கு ஆண் குழந்தை தானே வேணும், வேற யாகம் பண்ணி தரேன். இல்ல இல்ல, இந்த குழந்தை தான் எனக்கு ஆண் குழந்தையா வேணும். சொன்னா கேளுடான்னா கேட்க மாட்டேன்னுட்டான். உடனே சரின்னு அந்த குழந்தைய ஒரு பட்டை போத்து மூடி சில மந்திரங்கள் ஜபம் பண்ணி ஆண் குழந்தையா மாத்தி கொடுத்துட்டார். பிறக்கிறதே அந்த குழந்தைக்கு பெண் குழந்தையா பிறக்கும் போது இளைன்னு பேர். ஆண் குழந்தையா மாறின உடனே அதுக்கு சுத்யும்னன்னு பேர். சுத்யும்னன் அப்படின்னு பெயர். 16 வயசு அவன் வளர்ந்தான். 16 வயசுல ஒரு நாளைக்கு தன் நண்பர்களோட காட்டுக்கு இவன் வேட்டையாட போன இடத்துல, ஹிமாச்சல பிரதேசத்துல ஒரு இடத்துக்குள்ள போன உடனே இவனுடைய அந்த வடிவங்கள்லாம் மாறி போயிடும். போன அத்தனை பேருமே பெண்ணாயிட்டான். இவன் பெண்ணாயிட்டான், இவனோட வந்த நண்பர்கள்லாம் பெண்ணாயிட்டா. இவர்கள் ஏறி வந்த ஆண் குதிரை எல்லாம் பெண் குதிரையா படுத்து, ஆண் யானை எல்லாம் பெண் யானையா படுத்து. ஏன்னா அந்த இடத்துல சிவபெருமான் ஒரு சாபம் கொடுத்திருக்கார், ஒரு குறிப்பிட்ட ஏரியாக்குள்ள யார் வந்தாலும் பெண்ணா போக கடவுது. அது ஒரு கதை. அது இவன் பெண்ணா மாறினவன் திரும்பி வரும்போது தேவதைகள்ல நவகிரகங்கள் சொல்றமோ, நவகிரகங்கள்ல புதன் அப்படிங்கிறவன். புதன் யாருன்னா சந்திரனோட மகனவன். சந்திரன் ஒரு கிரகம் சொல்றமே, அதோட குழந்தைதான் புதன். அந்த புதன் இவனை பார்த்த உடனே ரொம்ப அழகா இருப்பான் புதன். இவளும் அழகா இருக்க, ஒருத்தர் விரும்ப, கத்திரியர்களா இருக்கிறதுனால உடனே கல்யாணம் பண்ணிட்டு, தேவதைகளா இருக்கிறதுனால உடனே குழந்தையும் பொருளும். ரிஷி கர்ப்பம் தேவ கர்ப்பம் ராத்தங்காது. 300 நாள் 360 நாள்லாம் கர்ப்பம் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. உடனே குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைக்கு புரூரவஸ்ன்னு பேரு. அந்த குழந்தையோட பேரு புரூரவஸ்ன்னு பேரு. இப்ப இந்த புரூரவஸோட அப்பா யாரு? புதன். புதனோட அப்பா யாரு? சந்திரன். அப்ப இதுதான் சந்திர வம்சம்ங்கிறது, சூரிய வம்சத்தோட ஒரு கிளை. இப்ப மனு சொன்னேனே, அவன் சூரிய வம்சம். நாராயணன், நாராயணனுடைய புள்ள பிரம்மா, பிரம்மாவனுடைய புள்ள மரீச்சி, மரீச்சியுடைய புள்ள கஷ்யபர், கஷ்யபருடைய புள்ள சூரியன், சூரியனுடைய புள்ள மனு, மனுவனுடைய புள்ள இக்ஷ்வாகு. இப்படி வரும் அந்த வம்சத்தை சொல்லும் போது. அது சூரிய வம்சம், இது சந்திர வம்சம். இப்படி பிரியறது. இவன் நேர
அந்த குழந்தைய அழிச்சுன்னு வந்தான் தன் அப்பாட்ட. அந்த வைவஸ்வத மண்ணு இருக்கான் பாருங்க, என்னடா ஆச்சுன்னா எல்லாரும் பெண்ணா போட்டோம், இது மாதிரி குழந்தையும் மண்ணு வச்சிருந்தான். அவன் தலையில தவிர அடிச்சிருந்தான். வசிஷ்டரை கூப்பிட்டு சொன்னான், நான் புள்ள குழந்தை வேணும்னு ஆண் குழந்தை வேணும்னு ஒரு யாகம் பண்ணி அது பொன் குழந்தையா பிறந்து அது ஆணா மாத்தி அது திரும்பி பொண்ணா மாறி அது ஒரு பிள்ளைய பத்தின்னு வந்திருக்கு, திருப்பி ஆணா மாத்து போனான். பாரு, நான் முதல்லயே சொன்னேன் உங்ககிட்ட, நீ கேட்கல. இப்ப என்னால மாத்துற சக்தி எனக்கு முழுமையா கிடையாது. ஏன்னா இது என் கையில இல்ல, சிவபெருமான் சாபத்தினால வந்தது. சிவபெருமான் தான் இதை மாத்தி ஆகணும். அப்ப சிவபெருமான்கிட்ட வரன் கேட்டு வாங்குவோம்னா சிவபெருமான்கிட்டவே வசிஷ்டர் பேசினார். சிவபெருமான் சொன்னார், நான் கொடுத்த சாபத்தை எப்படி மாத்த முடியும்? ஆனா வசிஷ்டா, நீ பக்தன், அதனால உனக்காக ஒரு எக்ஸப்ஷன் தரேன். இந்த சுத்யும்னன்கிற இலை முதல்ல ஆணா இருந்தவன் இப்ப பெண்ணா இருக்கான். அவன் ஒரு மாசம் ஆணா இருப்பான், ஒரு மாசம் பெண்ணா இருப்பான். சரி, ஏதோ கொடுத்த மட்டும் லாபம்னு நினைச்சு வாங்கிட்டு வந்துட்டான். இப்ப திரும்பவும் ராஜா ரொம்ப வருத்தப்பட்டான். நான் இப்ப ஆம்பளைன்னு ட்ரெஸ் வாங்கி வைக்கிறதா பொம்பளைன்னு ட்ரெஸ் வாங்கி வைக்கிறதா? இப்ப இந்த காலமா இருந்தா பிரச்சனையே கிடையாது. ஒரே ஜீன்ஸ் ஒரே சட்டை, ஆம்பளையா பொம்பளையான்னு ஒரு மண்ணாங்கட்டியும் தெரியாது. ஒரே பாப்பு ஒரே கிராப்பு ஒரே தோடு. இதுல என்னன்னா அதெல்லாம் ஆம்பளை மாதிரி அலங்காரம் பண்ணிக்கிறது, இவன்லாம் பொம்பளை மாதிரி அலங்காரம் பண்ணிக்கிறான். புத்தி என்னதை திங்கிறது, ஏன் அப்படி மாறுறதுன்னே புரியல. நாகரிகம்ங்கிற பேர்ல குரங்குத்தனம் தான் வருது, வர வர குரங்குத்தனம் வருது. இந்த இதெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்ல வரேன். ஒரு காமெடியில ஒருத்தன் தலையை தொட்ட உடனே கவுண்டம்னு சொல்லுவான், என்னடா முள்ளம்பன்றி மாதிரி இருக்கேடாமா. இந்த காமெடி 25 வருஷத்துக்கு மேல ஆறுது எனக்கு தெரிஞ்சு. 25 வருஷம் முன்னாடி அந்த காமெடி. அது இப்படி வெட்டின்னு இருப்பான். இப்படி யாராவது வெட்டின்னு இருப்பாங்கன்னா இப்ப எல்லாருமே அப்படிதான் வெட்டின்னு இருக்கான். எல்லாருமே முள்ளம்பன்றி மாதிரிதான் வெட்டின்னு இருக்கான். ஏன் நாகரீகம்ங்கிற பேர்ல ஒரு 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 இது வேண்டாமா? நமக்கு என்ன என்ன குழந்தைகளுக்கு என்ன புத்தி, என்ன தோன்றது அப்படின்னே தெரியல. அப்புறம் திரும்பவும் யாகம் பண்ணி வச்சு இக்ஷ்வாகுன்ற சரியாத்தின்னு 10 பேர் பிறந்தாவணி. அதுல 10வது குழந்தைக்கு நாபாகன்னு பேர். அந்த நாபாகனுக்கு ஒரு மகன் பிறக்கிறான், அம்பரீஷன்னு பெயர். அம்பரீஷோ மகாபாகா சப்தத்வீபவதீம் மஹீம். இன்னைக்கு அவனுடைய சரித்திரத்துக்காக தான் இத்தனை கதை சொல்லின்னு வரேன். அவ்யயாஞ்ச ஸ்ரீயம் லப்த்வா விபவம் சாதுலம் புவி. மகாபாகவதன். அம்பரீஷன் காலத்துல அவன் ராஜாவா இருக்கும் போது, எதுக்கு ராஜா அவன் அப்படின்னா சப்தத்வீபவதீம் மஹீம், இந்த உலகம் முழுவதுக்கும் ஒரு ராஜான். இந்த உலகத்துல 7 தீவுகள் இருக்கு, 7 கண்டம், அதனால 7 தீவுன்னு பேரு. இதுல ஒரு தீவு ஏசியா, அதுல இது ஒரு கண்டம். அதுல ஒரு அகண்டமான நாடு பாரதம். அதுல ஒரு ஸ்டேட்டு தமிழ்நாடு. இதுக்கு 5 வருஷம் ராஜாவா இருக்கிறதுக்கு நாயடி பேயடி அடிச்சுக்கலாம். எத்தனை திருட்டுத்தனம், எத்தனை முள்ளமாரித்தனம், எத்தனை ஃப்ராடு, எத்தனை பொய், இத்தனை நடக்கிறது. அதுவும் 5 வருஷம் நீடிக்குமான்னு தெரியாத காலத்துல. இப்ப நான் சொல்றது இதுக்கு அதுக்கு கம்பேர் பண்ணாதானே புரியும், அதுக்காக சொல்றேன். இதுல ஒரு பகுதியான ஒரு மாநிலத்துக்கு 5 வருஷம் ராஜாவா இருக்கிறதுக்கே இத்தனை போட்டி பொறாமை இருக்கு. உலகம் முழுக்க ஒரு ராஜாவா இருந்தா, ஒரு ராஜாவா இருந்து அம்பரீஷன் அதை எப்படி நினைச்சான் அப்படின்னா, மேனேதி துர்லபம் பும்சாம் சர்வம் தத் சொப்ன சம்ஸ்து, எல்லாத்தையும் கனவா நினைச்சான். இது அத்தனை கனவு, இது உண்மை இல்லை. அது எப்படி சார், இப்ப நான் கதை சொல்றேன், நீங்க கேட்கிறேன், இத கனவுன்னு நீங்க சொல்ல முடியுமான்னா உண்மையில கனவுதான். எப்படி சொல்றீங்க? இப்ப கனவு காணும் போது அத பொய்ன்னு இந்த கனவை நாம எப்ப உணர்றோம்? முழிச்சுன்ற உடனே உணர்றோம். கனவு காணும் போது அது பொய்ன்னு நமக்கு தெரியல. கனவு காணும் போது அது உண்மையாதான் நமக்கு இருக்கு.
கண் விழித்தின்ற உடனே அது பொய் அப்படின்னு தெரியறது. அது மாதிரி இந்த உலகமாகிற வாழ்க்கையாகிற கனவு அப்படிங்கிறது ஞானம்ங்கிற விழிப்பு வந்தா பொய்ன்னு தெரியும். இந்த ஞானம் வராத பரியந்தம் இந்த கனவு கனவாதான் இருக்கு. ஞானம் வந்ததுன்னா இதெல்லாம் பொய் அப்படிங்கிறது புரியும். அது இப்ப சொன்னா புரியாது. இவன் அதை உணர்ந்தவனா ஞானியா இருக்கான், பக்தனா இருக்கான், பெருமாளுக்கு பரம கைங்கரியம் பண்ணுவான். ஒரு மாதிரி பெரிய ஒரு கோவிலை கட்டி அந்த கோவில்ல அவனும் அவன் மனைவியும் தான் கைங்கரியம் பண்ணுவார்கள். சவைமன கிருஷ்ண பதாரவன் விந்தையோ வச்சாம்சி வைகுண்ட குணானுவர்ணனே கரௌஹரேஹே மந்திரமார்ஜனாதிஷு ஸ்ருதிம் சகாராச்சுத சத்கதோதயே முகுந்தலிங்காலய தர்சனே திருஷோ தத்பிருத்ய காத்ர ஸ்பர்ஷேங்க சங்கமம் घ्राणञ्च तत्पाद सरोज सौरभम श्रीमत्तुलस्यारसनां तदर्पिते सवैमनः कृष्ण पद எப்போதும் மனசு பகவானே நினைக்குமா. பகவானேன்னு சொல்லாம கிருஷ்ண பதார விந்தையோ பெருமாளுடைய பாதமாகிற அரவிந்தம். அரவிந்தம்னா தாமரைன்னு அர்த்தம். அந்த தாமரைய நினைக்கும்னா ஏன் தாமரைன்னு சொல்லுவானே, பெருமாளுடைய பாதத்தை தாமரை பாதாரவிந்தம் பாதாரவிந்தம் சொல்றது சாஸ்திரங்கள்லாம். தாமரை திருவடி அப்படின்னு சொல்லுவானே அப்படின்னா மனசு வண்டு. வண்டுக்கு பசி வந்தா பூக்கள்ல உள்ள தேனை உண்ணும். அதுக்காக என்ன பண்ணும், ஒவ்வொரு பூவா அலையும். அது இந்த பூக்கள்லாம் பூத்த தோட்டத்தை பார்த்தா தெரியும். இந்த பூல உட்காந்துக்கும், அந்த பூல உட்காந்துக்கும், அந்த பூல உட்காந்துக்கும், அந்த பூல உட்காந்துக்கும். ஏன் இப்படி அறதுன்னா அதுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு தேன் கிடைக்கல. அது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா தான் சாப்பிடுறது. தேன் நிரம்ப இருக்கிற பூ எதுன்னா தாமரை தான். பூவினுக்கு அருங்கலம் பொங்கு தாமரை ஆவினுக்கு அருங்கலம் அரண் நெஞ்சு ஆடுதல் கோவினுக்கு அருங்கலம் கோட்டமில்லது நாவினுக்கு அருங்கலம் நம சிவாயவே. திருநாவுக்கரசருங்கிற அப்பர் சுவாமிகள் சொல்றார், பூவினுக்கு அருங்கலம் பொங்கு தாமரை. அந்த தாமரை பூல அவ்வளவு மிகுதியா தேன் இருக்கும். இந்த தேனை போய் குடிச்ச உடனே வண்டு என்ன ஆயிடும், அதுலேயே மயங்கி விழுந்துடும். சில பேர் ஓவரா குடிச்சிட்டு கல்லுக்கடை வாசல்லையே கீழே விழுந்துடுறாங்க தெரியல. அது மாதிரி இது ஓவரா குடிச்சிட்டு அதுலயே விழுந்துடும். இப்ப நாம வாங்குற தாமரை எல்லாம் மலராத தாமரைய வாங்கணும். மொட்டை கொண்டு வந்து விற்கிறார். இந்த தாமரை கொலை அங்க நம்ம இருக்கிற இடத்துல தாமரை குளம் இருந்தா அதை பார்த்தவாளுக்கு நான் சொல்றது தெரியும். தாமரை குளம் முழுக்க பூத்து இருக்கும் தாமரை. அந்த தாமரையை கார்த்தால வேலையில போய் நீங்க தொட்டேன்னா பெரிக்கிறதுக்கு அதுல இருந்து மண்டு பறந்து போகும் வெளியில. அது எப்ப வந்ததுன்னா நேத்திக்கு வந்திருக்கு. நேத்திக்கு வந்து தேனை குடிச்சிட்டு ஒரு நாள் முழுக்க அப்படியே நினைவு இல்லாம கிடக்கு. அந்த அளவுக்கு குடிச்சிருக்கு. மிகுதியான தேன் கிடைச்ச உடனே பல பூக்களுக்கு அலையாம ஒரே பூவிலேயே எப்படி அந்த வண்டானது மக்னம் ஆயிடுமோ அது மாதிரி மனசானது இன்பத்துக்காக அந்த பொருள்ல கிடைக்குமா, இந்த பொருள்ல கிடைக்குமா, இந்த பொருள்ல கிடைக்குமா அப்படின்னு அலையறது. இது இறைவனுடைய பகவானுடைய பாதார விந்தத்துக்கு வந்தா அதுல கிடைக்கிற ஆனந்தத்துல அப்படியே முக்கிப்படும். மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தன்றலும் வெங்கினல் வேணிலும் மூசுவண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நிழலே. அந்த பாதார விந்தம் திருவடி எவ்வளவு ஆனந்தம்ங்கிறத சொல்ற பாட்டு. அதனால பகவானுடைய பெருமானுடைய பாதார விந்தம் தாமரை. அதனாலதான் அரவிந்தம் அரவிந்தம்ங்கிறது. அதனால பெரியோர்கள்லாம் சொல்லுவார்கள், பகவானை பார்த்து
என்னை எப்போதும் உன் தாமரையாகிற திருவடியில இருக்கிற வண்டா வச்சுக்கோ கிருஷ்ணா. காமம் தவ பாத கமல பிரமரி பவது ஸ்ரீமல் மம மானச மதுசூதனா க்ஷேமம் குரு கோபாலா சந்ததம் மம க்ஷேமம் குரு கோபாலா. பஜன சம்பிரதாயத்துல ஒரு பாட்டு, காமம் தவபாத கமல, தவபாத கமலம் உன் பாதமாகிற தாமரை, பிரமரின வண்டு பவது நான் ஒரு வண்டா என்ன பண்ணு குருவா கோபாலா கிருஷ்ணா வெங்கடேஷா என்ன அப்படி பண்ணி உன் பாதமாகிற தாமரையில இருக்கிற வண்டா என்ன வச்சுக்கோ அப்படின்னு வேண்டுதல். இவன் மனசு எப்போதும் பகவானுடைய தாமரையாகிற திருவடியையே நினைக்கும். சவைவன கிருஷ்ண பதாரவிந்தையோ, மனசு என்ன நினைக்கிறதோ அதுதான் வாக்கு பேசும். அதனால எப்போதும் பகவானை பத்தி வாயால பேசுவான். வச்சாம்சி வைகுண்ட குணானு வர்ணனே கரௌஹரேகே மந்திர மார்ஜனாதிஷு. இந்த கை இருக்கு பாருங்க, இது என்ன பண்ணுவான்னா இந்த கோவில பெருக்குவனா. மார்ஜனம் அப்படின்னா பெருக்கிறது. இவனும் இவன் கவனிச்சு கேட்கணும், கதையா கேட்க கூடாது. இன்னைக்கு 10 ரூபா பணம் வந்து சில்லற பிச்சைக்கார பணக்காரெல்லாம் பணம் வந்த உடனே வேஷ்டியை தூக்கி நடக்கிறான் கோவிலுக்குள்ள வரது, இங்க கீழப்பட்ட அழுக்காயிடுமோன்னு. 7 உலகத்துக்கும் 7 நாட்டுக்கும் அதிபதியாயிருந்த அரசன் கோவில பெருக்குவானாம். நம்ம அரசர்கள்லாம் அப்படி இருந்திருக்கார்கள். நம்ம அரசர்கள்லாம் அப்படி இறைவனுக்கு தொண்டு செஞ்சிருக்கார்கள். தன்னை ஒரு பணக்காரன் இதெல்லாம் நிரந்தரம் கிடையாது. அதுதான் நிரந்தரம்னு அவர்களுக்கு தெரியும். அதனால தொண்டு செய்வான். இவன் மட்டும் இல்லை, இவன் பெருக்குவான், இவன் மனைவி குப்பையை கொண்டு கொட்டுவாள், இவன் பூஜை பாத்திரங்கள் எல்லாம் கொண்டு போடுவான், அவள் தேய்ச்சி வைப்பாள், இவன் விளக்கெல்லாம் தொடச்சு அழகா திரி போட்டு எண்ணெய் போட்டு வைப்பான், மனைவி ஏத்துவாள். அதுல இன்னொரு விஷயம் சொல்றேன், பெண்கள் செய்யக்கூடாத காரியம்ங்கிற மாதிரி ஆண் செய்யக்கூடாத காரியம் விளக்கு ஏத்துறது. ஆண் விளக்கு ஏற்றக்கூடாது, பெண்கள் தான் விளக்கு ஏற்றணும். அக்னிக்கு அதிகாரம் ஸ்திரீகளுக்கு தான். சில குறிப்பிட்ட இடத்துல ஆண்களுக்கு சில நியமங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதுக்காக உன்னை புடுங்கவும் கூடாது. காத்தால அந்த அம்மா 9 மணிக்கு தான் எழுந்திருப்பான்னா நான் 10 மணிக்கு தான் விளக்கேற்றுவேன்னு சொல்ல முடியுமா? இவனுக்கோ 5 மணி 6 மணிக்கு எழுந்து பழக்கம்னா நீ பாட்டுக்கு எழுந்து குளிச்சுட்டு விளக்கேற்ற வேண்டியதுதான். காத்தால எங்க மாமி 9 மணிக்கு தான் எழுந்திருப்பா. இல்ல நானா சொல்லல, எல்லாரையும் சொல்லல. அது ஏதோ ஒரு நம்ம நம்ம மெசேஜை நம்ம அப்சர்வேஷன் பண்ணும்போது சிலது இடுக்கல வரும் பார்த்தல. அதுல ஒரு பெண்ணு சொல்றா, என் மாமியார் என்ன கொடுமைப்படுத்துறான்னா. என்ன கொடுமைன்னா, காத்தால 11 மணிக்கு விடியங்கார்த்தால எழுப்பி விட்டுறா சாருங்கிறா. வெடிகார்த்தால 11 மணிக்கு எழுப்பி விட்டுறாலாம் அவன் மாமியார். 11 மணி அவளுக்கு வெடிகார்த்தாலையா. ராட்சசர்கள்னு பேரு, நிஷாச்சரால்னு பேரு. சாஸ்திரங்கள்ல பகல்ல தூங்கி ராத்திரியில விழித்துன்னு இருக்கிறவர்களுக்கு ராட்சசர்கள்னு பேரு. அப்படின்னா என்ன சார்? ஐடி கம்பெனி தான், ஐடி வேலை பார்க்கறான் பாருங்க, அவனுக்கு தான் நிஜாச்சரன்னு பேரு. பகல் முழுக்க தூங்கி மனித இனமே நாசமா போயிடும். 10 ரூபா கூட வருதுங்கிறதுக்காக சிஸ்டமே மாறி போயிடும். நம்ம சிஸ்டங்கள்லாம் ராத்திரியில 11, 10:30, 11 மணியிலேருந்து காத்தால 3 மணி பர்யந்தம் இருண்ட இடமா இருக்கணும், நன்னா தூங்கணும். அப்பதான் உடம்பு தன்னையே சரி பண்ணிக்கிற காலம் அது. சாப்பிடலாம் கூடாது, ராத்திரியில ஹெவியா சாப்பிடக்கூடாது, அளவாதான் சாப்பிடணும். எவ்வளவுக்கு எவ்வளவு சீக்கிரம் சாப்பிட்றோமோ அவ்வளோக்கு எவ்வளோ உயரும். சில மிருகங்கள் பறவைகள் எடுத்துட்டா சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறம் உணவு எடுத்துக்காது. கவனிச்சா தெரியும். நியமங்கள்ல அப்படிதான். வயசானவாள்லாம் அந்த காலத்துல நமக்கு பாட்டி தாத்தாவாள்லாம் பார்த்தேன்னா 4-5 மணிக்கு பலகாரம் சாப்பிட்டு ஒரு கஞ்சியை சாப்பிட்டு பேசாம இருந்துருவா. உடம்புக்கு நல்லது அதுதான். ஜெரிமான சக்தி குறைய குறைய ஆகாரத்தை லைட்டா பண்ணிக்கணும்.
இப்ப டாக்டர்கிட்ட போய் சொல்றான், ரொம்ப சிரமப்படுத்துறது உடம்பு, என்ன பண்ணினேன்னா 9 மணிக்கு ஆம்பூர் பிரியாணி சாப்பிட்டேங்கிறான். உடம்பு படுத்து 80 வயசுல. நீ இப்போ கிளம்பாம இருந்தி, அதுதான் விஷயமே இல்லை. அந்த காலத்துல ஒரு புள்ளைய பெத்தா கஞ்சியாவது ஊத்தாதான்னு சொல்லுவா ஒரு வார்த்தை. எனக்கு கஞ்சி ஊத்துறதுக்காவது ஒரு குழந்தை வேணும்பாலும். கஞ்சி எப்ப ஊத்துறது அப்படின்னா வயசான காலத்துல லிக்விடா தான் சாப்பிடணும், ஹெவியா சாப்பிடவே கூடாது. நம்ம சாப்பாடு, அதுவும் ராத்திரி வேலையில யாருமே ஹெவியா சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டா கார்த்தால முழிப்பு வராது, உடம்புல ப்ராப்ளங்கள்லாம் வர ஆரம்பிக்கும். கார்த்தால ஹெவியா சாப்பிடணும். அதுவுமே அளவு உண்டு. அது ஹெவியான உடனே முழுக்க முழுக்க அர்த்தம் இல்லை. இவன் பெருக்குவான், விளக்கு ஏத்துவான். அவன் மனைவி புஷ்பங்கள் எல்லாம் கொண்டு கொடுப்பான். புது புஷ்பங்கள்லாம் பெருச்சு கொண்டு மனைவிட்ட கொடுப்பான். மனைவி தொடுத்து கொடுப்பான். இவன் பூஜை பண்ணுவான். இப்படி மார்ஜனாதிஷு அப்படின்னு சொன்னதுல இருந்து எல்லா காரியம் இவன் மனைவியுமே செய்வான். வேலை செய்யறவனை வச்சு வேலை செய்யறது இல்லை. இதை நாமும் தெரிஞ்சுக்கணும். நம்ம வீட்டுல ஒரு பூஜை இருக்கு, பூஜை ரூம் இருக்கு அப்படின்னு சொன்னா அங்க உள்ள காரியங்கள்லாம் நாம தான் செய்யணும். பெருமாளுக்கு பண்ணக்கூடியதான கைங்கரியத்தை நாம பண்ணணும்னு நினைக்கணும். சில பேர் சொல்லுவா, என் மனைவி எல்லாம் எடுத்து வச்சா நான் பூஜை பண்ணுவேன். அதுக்கு என்ன பூஜை? என்ன மடாதிபதியா நீ? எல்லாம் எடுத்து வச்சா பூஜை பண்றதுக்கு? நீனே பூஜை பண்ணு. எங்க தாத்தா எல்லாம் சந்தனம் அவரே அரைச்சு, அவரே துணியை புழிஞ்சு, அவரே உணர்த்தி, அவரே ஜனம் கொண்டு வந்து எல்லாம் நான் பார்த்துருக்கேன். எங்க பாட்டி எல்லாம் சிரமப்படுத்தவே மாட்டாரு. நாம எவ்வளவு பொதுவாவே வாழ்க்கையில நம்ம காரியத்தை நாம செஞ்சு பழகிறது ரொம்ப உயர்வு. இன்னொருத்தரை செய்ய சொன்னா அதுக்கு பதில் செய்யறதுக்கு ஒரு ஜென்மம் எடுத்தாகும். எவ்வளவுக்கு அவ்வளவு நம் காரியத்தை நாம் செஞ்சுக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு கடன் தீரும், கடன் இல்லாம இருக்கலாம். அதனால நம் காரியத்தை நாம் செஞ்சுக்கிற மாதிரி என்ன வெயின்னு தான் பகவான்கிட்ட பிரார்த்திக்கிறது. நாம இன்னொருத்தர கையை எதிர்பார்க்க கூடாது அப்படின்னு. ஸ்ருதிம் சகாராச்சுத சத்கதோதயே. காது இருக்கு பாருங்க, இது எப்போதும் பகவத் விஷயத்தை தான் கேட்கும், வம்ப கேட்காது. நம்ம காது வம்ப கேட்க கூடாது, வாய் வம்ப பேசக்கூடாது. ஆனா நேர் விருத்தம். இது மாதிரி கதையை சொன்னா நம்ம கண்ணு என்ன தெரியுமா பண்ணும்? அப்படியே கொண்டு சொக்கும். யாராவது வம்பு பக்கத்துல செல்லுல போட்டிருந்தா உடனே அப்படியே ஷார்ப்பா அத பாக்குற மாதிரி தெரியற மாதிரி வச்சுக்கலனாலும் காதை அப்படி வச்சுக்கிறான். அது என்ன வம்பு கிடக்கிறது அப்படின்னு. செல்லுல எல்லாம் சண்டை டிபேட் இதெல்லாம் அப்படியே நடக்கிறது பாருங்க. நிறைய வம்ப வச்சுதான் வியாபாரமே நடக்கிறது. வம்ப வச்சுதான் வியாபாரம். அவன் வீட்டுல சண்டை, இவன் வீட்டுல சண்டை, அவன் அப்படியானுக்கு சண்டை, பொண்டாட்டிக்கு சண்டை. நீ என்ன பஞ்சாயத்து பண்ண போறியா, இல்ல நீ தீர்த்து வைக்க போறியா? இதுல என்ன ஒரு திருப்தி? இது என்ன ஒரு வக்கர புத்தி? உலகத்துல நடக்கிறத இப்படிதான் தெரிவிக்கணுமா வெளியில? அவாவாளுக்கு தெரியாதா? இது என்ன ஒரு ஒரு நாகரீகம்னு பேரு? இது என்ன ஒரு பொழப்பு? நாய் பொழப்பை விட மட்டமான பொழப்பு. இன்னொருத்தனை பத்தி வம்பு பேசி அதுல 5 ரூபா சம்பாதிக்கிறது. பகவானை பத்தி பேசுறதே அதுக்குதான் பகவான் வாக்கு கொடுத்துருக்கிறது. நிகமாந்த மகாதேசிகர் அப்படின்னு ஒரு மகான் இந்த காஞ்சிபுரத்துல இருந்தார் கொஞ்ச காலம். அவர் அப்புறம்தான் ஸ்ரீரங்கத்துக்கு வந்தது. அவர் இந்த காஞ்சிபுரம் ராஜா இருக்காமத்தில இவருடைய கவிதையை பார்த்துட்டு, பெருமாளை பத்தி இவர் ஸ்தோத்திரம் பண்றதை பார்த்துட்டு இவன் என்ன பண்ணா, ஒரு நாளைக்கு அவரை சபைக்கு கூப்பிட்டான், சன்மானங்கள்லாம் கொடுத்தான். உங்க வாயினால என்னையும் 2 ஸ்தோத்திரம் பண்ணுங்கன்னா. சபைக்கு கூப்பிட்டான், வரமாட்டேன்னார். எதுக்குன்னு கேட்டா, நீ எதுக்கு கூப்பிடுறேன்னா, நீங்க கவிதை பாடுறதுக்குன்னா. யாரை பத்தினா? என்ன பத்தினா? உன்னை பத்தி நான் கவிதை பாட மாட்டேன்னா. ஏன்னு கேட்டா, கச்சாய நீச்சம் கமனீய வாச்சா மோச்சா பலஸ்வாது முச்சா நயாச்சே. முதல்ல உன்னை பத்தி நீ பாடுன்னு சொல்றதுல இருந்தே நீ மட்டமான பயன், நீச்சம். தன்னை பத்தி துதி பாடி தானே கேட்கறது, தான் வாந்திய எடுத்துட்டு தானே சாப்பிடுற மாதிரி. என்ன பெருசா வியாசரா வசிஷ்டரா என்ன பெரட்டிட்ட உன்னை பத்தி 4 பேர் கொண்டாடுறதுக்கு? முதல்ல அது பெரிய மட்டமான குணம். அது
புகழ்ச்சிங்கிறது மட்டமான குணம். அத நாம கேட்கணும்னு நினைக்கிறது, நம்மளை பத்தி சொல்லி நாம கேட்கணும்னு நினைக்கிறது. ரெண்டாவது, எனக்கு பேசுற சக்திய பகவான் எப்படி கொடுத்திருக்கான்னா கமனீய வாச்சா. ரிஷிகேசத்துல இருந்து ஹரித்வாரத்துக்கு கங்கை ஓடி வரும், பார்த்தவாளுக்கு தெரியும். ஹரித்வாரத்துக்கு அப்புறம் கங்கை சாதாரணமா போகும். அதுக்கு மேல போனேன்னா கட 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 கடன்னு சப்தமே பயமா இருக்கும். அது மாதிரி இக்க இத்த இப்படின்னு கூட்டி பேசுற மாதிரி பகவான் என்ன வைக்கல, வாய திறந்தா கொற்ற மாதிரி வச்சிருக்கான். ஜட கிரண சகல தர ஜட்டில நடபதி மகுட ஜட நடன கொண்டு விபுத சரி ததிபகுல மதுகர லலித பத நளின நிஜ விருஜின ஜெகதுபலதர ருச்சிர பரம முனிவர யுவதினுதா. நீங்க எழுதி தர யாராவது ஒரு தடவை திருப்பி சொல்லுங்க பாப்போம். இது நிகமாந்த மகாதேசிகர் பண்ணின மகாவீர வைபவம். இது ரகுவீர கத்தியம்னு பேர். ஜெய ஜெய மகாவீரா மகாதீர தௌரேயா தேவாசுர சமர சமய சமுதித நிகழ நிர்ஜாரித நிரவதிக மகாத்மியா கோசல சுதா குமார பாவ கஞ்சுகித காரணாகாரா கௌமார கேலி கோபாயித கௌசிகாத்வ. அப்படியே கட 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 கடன்னு கங்கை ஓடுற மாதிரி இருக்கும் வாக்கு. என்ன ஒரு கவிதை, என்ன ஒரு தெய்வீகம். அந்த வாக்கை வச்சு ஒன்ன பாடுவேனா? அப்ப அவன் சொன்னா பெருமாளை தான் பாடுவேன், என்ன பாட மாட்டேன்னா பெருமாளை பாடினா உண்டை கட்டி கிடைக்கும். பிரசாதம் வெண்பொங்கல் தான் கொடுப்பா, என்ன பாடினா பணம் கொடுப்பேன்னா. உங்க ஏழ்மை போகும்னா அதுக்கு தேசிகர் சொன்னார், என் ஏழ்மையை பத்தி நீ கவலைப்பட வேண்டாம். தயா குச்சேலே தனதத் குச்சேலே ஸ்திதே குச்சேலே ஸ்மிதமா. குச்சேலனை காப்பாத்தின பெருமாள் என்ன காப்பாத்துவான். என் ஏழ்மையை பத்தி நீ கவலைப்படாத. மகான்களா இருந்தா அப்படி பேசிட மாட்டார். உலகத்திலேயே மட்டமானவன் யாருன்னா பணத்துக்காக தன் அறிவை விற்கிறவன். பணத்துக்காக தன் அறிவை விற்கிறான் பாருங்க, அவன் தான் பாண்டித்யத்தை விற்கிறவன் தான் மட்டமான பெயர் உலகத்தில். உண்மையை மறைச்சு பேசலாமா பணத்துக்காக? நீ பேசாம இருக்கணும். பணம் கொடுக்குறாங்கிறதுக்காக பொய்ய பேசிட முடியுமா? நம்ம குடிச்சு சாப்பிட்றத குடிச்சு சாப்பிட்றோம். குடிச்சு சாப்பிட்டாதான் சாப்பாடா என்ன? கரைச்சு குடிச்சா வயிறு ரொம்பதான். இவர் என்ன பண்றார், பிரத்தியார பத்தி பேசுறத கேட்கவும் கூடாது, பிரத்தியார பத்தி பேசவும் கூடாது. கோழி சொல்வதென்றால் கொண்ட முட்டும் துள்ளும் கோவிந்தா என்றே சொன்னால் கொண்டு உறக்கம் தள்ளும் என்ன புண்ணியம் செய்தேனோ சத்குருநாதா. குருஜின்னு ஒரு மகான், அவர் ஒரு கீர்த்தனத்துல சொல்றார், 4 பேரை பத்தி கோழி பேசுறதா இருந்தா இந்த நாக்கு எப்படி தெரியுமோ துள்ளி பேசும். கோழி சொல்வதன் பார்க்காதத பார்த்தா மாதிரி பேசுவான். பார்த்ததையே உண்மைன்னு சாஸ்திரம் ஒத்துக்க மாட்டேங்கிறது. கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய் அப்படின்னு நம்ம சாஸ்திரங்கள் சொல்றது. பார்த்ததையே உண்மைன்னு நம்பிடக்கூடாதுங்கிறது. அப்படி இருக்கிறதே பார்க்காதத உண்மை மாதிரி பேசுவான். சரி, இது மாதிரி கோவில்ல வந்து உட்கார்ந்து பகவத் குணம் நடக்கிறதே கோபிகா ஜீவன ஸ்மரணம்னா இன்னைக்கு இந்த வீடியோ எடுத்து பாருங்க, நான் மட்டும்தான் கோவிந்தாங்க. உட்கார்ந்து இருக்கிறவான்னா கோவிந்தான்னு சொல்லணும். ஒரு நாளைக்கு வேணா சொல்லி கொடுக்கலாம், சில பேருக்கு தெரியாது. இந்த எங்க அப்பா புலித்தலை பக்கத்துல ஒரு ஊருக்கு போனார் கதைக்கு. எல்லாம் நான் பிராமி, அவளுக்கு இது பழக்கமே கிடையாது. கோபிகாஜி வனஸ்மரணம்னா கோவிந்தான்னு சொல்ல தெரியாது, ஜானகி காந்த ஸ்மரணம்னா ஜெய ஜெய ராமராமான்னு சொல்ல தெரியாது. அதனால இவாளை தயார் பண்ணணுங்கிறதுக்காக எங்க அப்பாவோட சிஷ்யர் ஒருத்தர் சித்தப்பா இருந்தார், லட்சுமி தீட்சிதர், பிரேமதி தீட்சிதர். அவளை விட்டு தயார் பண்ணி அந்த பசங்களை மறுநாளைக்கு 10 பேரை உட்காத்தி வச்சு ஜானகி காந்த ஸ்மரணம்னா ஜெய ஜெய ராமராமான்னு சொல்லணும், கோபிகாஜி வனஸ்மரணம்னா கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லணும்னா அவளை தயார்படுத்தினார். இப்படி வரிசையா 10 பேரை மறுநாளைக்கு உட்காத்தி வச்சுட்டா. ஜானகி காந்த ஸ்மரணம் அப்படின்னாரு எங்க அப்பா. கோவிந்தா கோவிந்தான்.
ஒரே சிரிப்பு எங்களுக்கு. சரி, அதையாவது சொன்னானே, எதையோ எதையோ சொன்னானே, அது மாதிரி எதையாவது பகவன் நாமாவை சொல்லணுங்கிறதுக்கு தானே அதை சொல்றது. வாய் சொல்றதா என்ன? கோவிந்தா என்றே சொன்னால் கொண்டு உறக்கம் தள்ளும். கோவிந்தான்னா அப்படியே தூக்கம் வருது. இது வம்பு. அப்படி இருக்கக்கூடாது. வச்சாம்சி வைகுண்ட குணானுவர்ணனே, எப்போதும் பகவானை பத்தி தான் வாக்கு பேசணும். ப்ரூஹி முகுந்தேதி ரசனே, ப்ரூஹி முகுந்தேதி கேசவ மாதவ கோவிந்தேதி கிருஷ்ணானந்த சதானந்தேதி ப்ரூஹி முகுந்தேதி. ரசனைன்னா நாக்குன்னு அர்த்தம். என் நாக்கே சொல்லு கிருஷ்ணா, கேசவா, மாதவா, கோவிந்தா அப்படின்னு நீ சொல்லு. ஹே கிருஷ்ண கோவிந்த ஹரே முராரே, ஹே நாத நாராயண வாசுதேவா. கோவிந்த கோவிந்த ஹரே முராரே, கோவிந்த கோவிந்த முகுந்த கிருஷ்ணா, கோவிந்த கோவிந்த ரதாங்க பாடே, கோவிந்த தாமோதர மாதவேதி. இக்வே ரசஜ்ஞே மதுர பிரியாத்வம், சத்யம் ஹிதம் துவாம் பரமம் வதாமி. ஆவர்ணயேதாஹ மதுராட்சராணி, கோவிந்த தாமோதர மாத. எத்தனை ஸ்லோகம் சொல்லணும். நாக்கு அடைஞ்சத்தோட பயனே பகவான் நாமாவை சொல்றது. அத சொல்லலைன்னா அவன் நாக்கு எதுக்கு சமானம் தெரியுமா? ஜிக்வாசதி தார்துரிகேவ சூதே அப்படிங்கிறது பாகவதம். மழை பெஞ்சா அந்த தவக்கலை இருக்கு பாருங்க, தவக்கலைன்னு தானே தப்பலைய சொல்லுவா. அது பூமிக்குள்ள போய் புதஞ்சு இருக்கும். மழை பெஞ்ச உடனே வெளில வந்துடும். மழை பெஞ்ச அன்னைக்கு பார்த்தேன்னா ராத்திரி முழுக்க விராட்டு 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 விராட்டுன்னு கத்தும். அதுவும் பக்கத்துல காலி மனையா இருந்துச்சுன்னா தூங்கவே விடாது. ராத்திரி முழுக்க கத்தி அது தொண்டை வீங்கி போய் மறுநாள் காலத்தால பார்த்தேன்னா ஜலத்துல அப்படியே கடக்கும் மல்லாக்க. கொட்டபிராந்து வந்து தூக்கின்னு போயிடும். அது மாதிரி வாழ்க்கை முழுக்க வம்ப பேசி ஒரு நாளைக்கு எவன் தூக்கின்னு போயிட போறான்? ஒரு பிரயோஜனமும் கிடையாது. எவன் பகவன் நாமா சொல்றானோ அவன் கிட்ட வரமாட்டான்.